ஹலோ எவ்ரிவன் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் செக்டர் நம்ம இனிமேல் ஒன் பை ஒன்னாக கவர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிறது டிஎம்பி. டிஎம்பி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சவுத் சைடு எல்லாமே நல்ல ஃபேமஸான ஒரு பேங்க்கு. ஒரு கம்யூனிட்டி பேஸ் பண்ணி ஆரம்பித்த ஒரு பேங்க்கு. அது நம்ம ஹிஸ்ட்ரி பார்க்குறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது சதீஷ் வியூஸ் இன் இந்தியன் மார்க்கெட். ஐ ஆம் சதீஷ். ஓகே, கண்டென்ட்டுக்குள்ளே போமா. வந்து டிஎம்பி பேங்க் இது எப்படி ஆரம்பித்தாங்க அப்படின்னா, நாடார் கம்யூனிட்டி தமிழ்நாட்டில் வந்து நாடார் கம்யூனிட்டி பீப்புள்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம கம்யூனிட்டிக்குன்னு ஒரு பேங்க் வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஒரு பேங்க்கு தான் டிஎம்பி பேங்க்கு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். இந்த பேங்க்கோட இப்போ வரைய மெஜாரிட்டி ஸ்டேக் ஹோல்டர் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீட்டெயிலாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே ஆரம்பித்தப்போ எல்லாமே நாடார் கம்யூனிட்டி பீப்புளில் தான் நிறைய பேர் இருந்தாங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ இவங்க எப்போ ஐபிஓ வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆரம்பித்ததுலேருந்து 100 வருஷம் முடிஞ்சதை அதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வருஷம் ஒரு ஐபிஓ வந்தாங்க. ஆக்சுவலி இந்த பேங்க்கில் வந்து சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. என்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம ஃபர்தராக பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, நம்ம ரேஷியோ போயிடுவோம். இப்போ இந்த பேங்க் கன்சிடர் ரேஞ்சில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எஸ் இருக்குது. பட் இது வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு இதுலேருந்து உங்களுக்கு யூஸ் வராது. ஒரு லாங் டேர்ம் ஒரு 5 to 10 இயர்ஸ் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ப்ரைஸிங் ரேஞ்சு நான் இப்போ பார்த்தீங்கன்னா 400 to 500 இருக்குது. நல்ல பிரச்சனை. இது இப்போ கொஞ்சம் கூடனா 550 வரையே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அண்டர் வேல்யூவான்னு கேட்டிங்கன்னா, எஸ், இது அண்டர் வேல்யூ. நம்ம வாங்குறதுக்கு கன்சிடரபிள் ரேஞ்சில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 589 கொடுத்துருக்காங்க. இது 52 வீக் ஹை வந்து 594 வரையே போயிருக்கு. 52 வீக் லோ வந்து 400 வரை கம்மியாக இருக்குது. ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா இது ஓகே. ஃபினான்ஷியல் வைஸ் இட்ஸ் குட். அடுத்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1183 crores இவங்க நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 10 இயர்ஸ் இயர் ஆன் இயர் அப்புது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 18% இருக்குது. டெபாசிட் 8% இருக்குது. அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா 11% இருக்குது. என்பிஎஸ் பார்த்தீங்கன்னா 1.34 குறைச்சிருக்காங்க லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது. இந்த வருஷம் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 0.83% குறைச்சிருக்காங்க. கேபிட்டல் அடல்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 32% இருக்குது. ஆர்பிஐ நார்ம்ஸ் படி இது வந்து 9% தான் இருக்கணும். 9 to 12% தான் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஐபிஓ ரீசன்ஸ் இவங்க ஏன் ஐபிஓ வந்தாங்க அப்படின்னா, இவங்கள நான் ஆல்ரெடி சொன்னது தான் 100 வருஷம் முடிச்சதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ஐபிஓ வந்திருக்காங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ, டிஐஏ இவங்க 2 பேருமே ஆக்சுவலி ஒரு ஷேர்னு பார்த்தோம்னா எஃப்ஐஐ, டிஐஏ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணுவாங்க. இவங்க இந்த பேங்க்கை பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா ரீட்டெயிலில் தான் இவங்க வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. 93.83% வந்து இவங்க வந்து ரீட்டெயிலில் தான். நம்மள மாதிரி ரீட்டெயில் இன்வெஸ்டர் தான் இந்த பேங்க்கில் அதிகமாக இருக்காங்க. ஓகே, இது வரைக்கும் ஓகே. நம்ம ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி பார்த்துட்டோம். இதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கோர்ட் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. 1990s லேட்டர் 90s வந்து ஒரு சில பிரச்சனைகள் வருது. என்ன பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா, மாரன் பிரதர்ஸ், நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். மாரன் குரூப்ஸ் அவங்க வந்து இந்த பேங்க்கை வந்து வாங்க வராங்க. ஷேர்ஸ் வாங்க வராங்க. இவங்ககிட்ட யார் விற்கிறாங்க அப்படின்னா, என்ஆர்ஐஸில் இருப்பாங்கள்ல, என்ஆர்ஐ வந்து அதையும் விற்க வராங்க. மொத்தம் அவங்கள கோர்ட் கேஸில் நடந்துக்கிட்டு இருக்கிறது என்னென்னா, மாரன் பிரதர்ஸும் அண்ட் தென் சுபாஷ் சந்திரா இவங்க 2 பேரும் தான். மாரன் பிரதர்ஸ், சுபாஷ் சந்திரா, சிவசங்கர் இவங்க 3 பேரும் தான் அது பிரச்சனையாக இப்போ வரைக்கும் பிரச்சனையாக இருக்கிறதுக்கு காரணம். கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனை சரியாக போகும்னு நினைப்போம். ஸோ ப்ரைஸ் வில் பி இன்க்ரீஸ்ட் இன் ஃபியூச்சர். ஐபிஓ வந்தப்போ சரி ஓகே, இவ்வளோ பிரச்சனைகள் வர்றப்ப ஏன் அவங்க ஐபிஓ எப்படி அப்ரூவ் பண்ணாங்க செபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செபி பார்த்தது என்னென்னா, இந்த பேங்க் ஓகே ஃபண்டமெண்டல்ஸாக அந்த பேங்க் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்குது. பட் மேனேஜ்மெண்ட்டில் தான் பிரச்சனை. ஸோ செபி என்ன ரூல்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, டிஆர்ஹெச்சில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஐபிஓ வரலாம் அப்படிங்கிற மாதிரி செபி சொல்லிட்டாங்க. இவங்களும் டிஆர்ஹெச்சில் ரிப்போர்ட் பண்ணிட்டு இவங்களும் ஐபிஓ வந்துட்டாங்க. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போச்சு. ஸோ இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை.
ஸோ இந்த பேங்க் நீங்க வாங்க போறீங்கன்னா, இது கன்சிடரபிள் ரேஞ்சான்னு கேட்டீங்கன்னா, எஸ் இட்ஸ் கன்சிடரபிள் ரேஞ்ச். நீங்க வாங்க போறீங்களான்னு கேட்டா வாங்கலாம். ஷார்ட் டெர்ம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷார்ட் டெர்ம்ல இதுலேருந்து எந்த பெனிஃபிட்டும் வராது. ஸோ லாங் டெர்ம் ஒரு 5 டூ 10 இயர்ஸ் ஆர் 10 டூ 20 இயர்ஸ் உங்க போர்ட்ஃபோலியோல இது இருந்துச்சு அப்படின்னா, இதில ஒரு நல்ல குரோத் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. நன்றி.